ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாச்சுது. வந்த உடனே உள்ளே நுழையும் போதே அம்மா பசிக்குதுன்னு தான் வந்தாங்க 2 பேருமே. சரி, அவங்களுக்கு பாவ் பஜ்ஜி மசாலாவும் சுண்டல் மசாலாவும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே நான் சுண்டல் மசாலாவும் பாவ் பஜ்ஜி மசாலாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வந்தவுடனே தோசைக்கல்ல கொஞ்சமாக பட்டர் போட்டு அந்த பாவு மட்டும் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அது பட்டர் போட்டு சூடு பண்ணும்போது நல்லா உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். பெரியவன் வந்துட்டு எனக்கு ப்ரெட்டு போட்டு கொடுங்கம்மா, எனக்கு பாவு பஜ்ஜி வேண்டான்னு சொல்லிட்டான். சரின்ட்டு அவனுக்கு ப்ரெட்டு போட்டு கொடுத்துட்டேன். நான் எப்போவுமே எது டேஸ்ட் பண்ணாலும் என்னோடய சின்ன பையன்கிட்ட தான் கொடுப்பேன். அவர் தான் டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவார். அதேமாதிரி இதுவும் கொண்டு போய் கொடுத்தோன்னே ஒரே ஹாப்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னான். எனக்கு நாளைக்கு அதுமாரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்கம்மா சொல்லி கேட்டிருந்தான். சரி, ஓகேன்னு மறுநாள் அவனுக்காக ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் பேபிகார்ன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் தான் பிளான் பண்ணிவிட்டு மறுநாள் காலைல சரி அது பண்ணி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்குன்னு சொல்லி அது ரெடி பண்ணி கொடுத்தேன். காலைல பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அப்புறமேட்டு பேபிகார்ன் 65 மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதை தாளித்து சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு சீடு கொஞ்சம் 1 ஸ்பூன் டெய்லி 1 ஸ்பூன் சீடு கொடுப்பேன். ஏன்னா சீடு டெய்லி கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 பீஸ் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு எப்போவுமே சீடு வந்து வீட்டில் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறமேட்டு தை கிருத்திகன்றதுனால முருகருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பச்சை பயிறு பாயாசமும் உளுந்த வடையும் சுட்டு நைவேத்தியம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமேட்டு முருகருக்காக கலசி சாமி கும்பிடலான்ட்டு பச்சை பயிறு பாயாசம் பண்ணிவிட்டு உளுந்த வடையும் சுட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.